இப்போதைக்கு வார் அப்டேட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டெப் ஆகிருக்க மாதிரி தான் தெரியுது ஆஸ் ஆஃப் நவ். ஏன்னா லெபனானோட வந்து சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டு இது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் தெரியுது ஆஸ் ஆஃப் நவ். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட அந்த அட்டென்ஷனை வேறு எதுக்கு மாற்றணுங்கிறதுக்காக தான் ட்ரம்ப் வந்து இந்த வாரையே ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு ரூமரும் போயிட்டு. இப்போது அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் அது செட்டில் ஆகிடுச்சா, இல்லை இந்த வாருக்கும் அதுக்கும் இன்னும் ரிலேஷன்ஸ் வாங்கிறதுக்கு நல்ல ரேட்டில் கிடைக்குதுங்கிறதுக்காக தான் நிறைய பேர் தே ஆர் என்ட்ரிங் த மார்க்கெட் நோ. இதனால தான் இப்போதைக்கு மார்க்கெட் ஏறுது. இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தா நோ. அசட் அலோகேஷன் இந்த வருஷத்துக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு வந்த மாதிரி இந்த வருஷம் மார்க்கெட் வந்து ஏறி இறங்கி எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சோ ஜனவரியில் அதே இடத்துல தான் டிசம்பரும் வந்து நிற்கும். இது வந்து இண்டெக்ஸ் மட்டும்தான். இண்டெக்ஸில் இருக்க 50 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நான் சொல்ல வரேன். நம்ம என்ன வேணால் சொல்லிக்கலாம், டிஐஎஸ் இருக்காங்க, ரீட்டைல் மார்க்கெட் இருக்காங்க, எல்லோரும் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி. ரீட்டைல் மார்க்கெட்டில் 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஆல்ரெடி ஸ்டாப். நார்மலாக இருக்கிற மக்கள்கிட்ட பணம் இல்லை. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் ராஜேஷ் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், தொடர்ந்து நம்ம வார் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வார்லேருந்தே போயிடலாம். இப்போ வார் அப்டேட் என்னவா சார் இருக்கு? இப்போதைக்கு வார் அப்டேட் பார்த்தீங்கன்னா எல்லாமே செட்டில் ஆகிருக்க மாதிரி தான் தெரியுது ஆஸ் ஆஃப் நவ். ஏன்னா லெபனானோட வந்து சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டு இது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் தெரியுது ஆஸ் ஆஃப் நவ். இப்போ அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வாரில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா தெரியல. ஏன்னா ரொம்ப அடி வாங்கிருச்சு. நிறைய இது அவங்க வந்து ஒரே நாளில் ஃபினிஷ் ஆகிடும்னு நினச்சாங்க. இட் கெப்ட் கண்டினியூவிங். ஸோ அதனால் அவங்களும் இதுக்கு மேலே அந்த வாரை கண்டினியூ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதான் நினைக்கிறேன். இன்னொரு ரோமர் என்னன்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட அந்த அட்டென்ஷனை வேறு எதுக்கு மாற்றணுங்கிறதுக்காக தான் ட்ரம்ப் வந்து இந்த வாரையே ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு ரூமரும் போயிட்டுருக்கு. இப்போது அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் அது செட்டில் ஆகிடுச்சா, இல்லை இந்த வாருக்கும் அதுக்கும் இன்னும் ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு ஒரு மாதத்தில் நமக்கு தெரிய வரும். மார்க்கெட்டுமே மறுபடியும் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சடன் ரைஸுக்கு என்ன சார் காரணம்? சடன் ரைஸு இப்போது எஃப்ஐஎஸ் நிறைய பேர் வெளியே போனாலும் மார்க்கெட்டோட ஸ்டெபிலிட்டி நிறைய லாஸ்ட் டைம் நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட்டோட ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ இப்போ அட்ராக்டிவாக இருக்குது. வேல்யூவேஷன்லாம் கம்மியாக இருக்குது. என்னென்ன ஸ்டாக்ஸ் அடி வாங்கணுமோ எல்லாமே அடி வாங்கிருச்சு. ஸோ இப்போ வந்து வாங்கிறதுக்கு நல்ல ரேட்டில் கிடைக்குதுங்கிறதுக்காக தான் நிறைய பேர் தே ஆர் என்ட்ரிங் த மார்க்கெட் நோ. இதனால தான் இப்போதைக்கு மார்க்கெட் ஏறுது. இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தா நோ. ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்த டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, ட்ரேடிங் பண்ணுறவங்க F&O ட்ரேடிங் பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் 85% வந்து குறைஞ்சிட்டாங்க. ஸோ F&Oவில் அந்த அளவுக்கு தெர் இஸ் நாட் மச் ஆஃப் ட்ரேட். இப்போ அதே மாதிரி ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணுறவங்களும் ஒரு நாளைக்கு எவ்வளோ அவங்க ட்ரேட் பண்ணுறாங்களோ அதில் ஆல்மோஸ்ட் கால்வாசியோ இல்லை பாதிக்கு பாதியோ அவங்களுக்கு லாபத்தில் டாக்ஸஸ்ஸு, புரோக்கரேஜு, அப்புறம் எஸ்டிடி இந்த மாதிரியே போயிடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னாலையும் ட்ரேடிங் பண்ணுறவங்க பெரும்பான்மையானவங்க குறைஞ்சிட்டாங்க. ட்ரேடிங் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இல்லை, F&O பண்ணுறவங்களும் இப்போ நிறைய பேர் இல்லை. மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் இப்போ கொஞ்சம் பெட்டராக தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த காரணத்தினால தான் இப்போதைக்கு மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது டிஐஐஸ். இப்போ அவங்களும் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி டிஐஎஸால் எத்தனை மாதங்களுக்கு வாங்கிக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. தே ஹவ் டு சஸ்டெயின். ஸோ எத்தனை மாதங்களுக்கு அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. எஃப்ஐஐஸ் ஏகப்பட்ட அமௌண்ட் இங்கே இந்தியா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டிஐஎஸ் எத்தனை மாதத்துக்கு இனிமேல் தாங்குவாங்கங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட்டு கண்டினியூஸாக இனிமேல் ஏறுமா இல்லை இறங்குமா அப்படின்றது. இந்த வார் ஒரு புறம் இருந்தாலும் இப்போ மறுபடியும் இப்போ 2026 ஒருத்தர் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிறார் அப்படின்னா எந்த மாதிரி அசட் அலோகேஷனை வச்சுக்கலாம்? அசட் அலோகேஷன் இந்த வருஷத்துக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு வந்த மாதிரி இந்த வருஷம் மார்க்கெட் வந்து ஏறி இறங்கி எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சோ ஜனவரியில் அதே இடத்துல தான் டிசம்பரும் வந்து நிற்கும். இது வந்து இண்டெக்ஸ் மட்டும்தான். இண்டெக்ஸில் இருக்க 50 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நான் சொல்ல வர்றது. ஸோ இந்த 50 ஸ்டாக்ஸ்லேயே நிறைய வேரியேஷன்ஸ் வரும். ஸோ இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும்
மார்க்கெட் வில் பி ஃப்ளாட். அதே மாதிரி ஸ்டாக்ஸு, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய வந்து மார்க்கெட் வில் பி ஃப்ளாட். அதனால் இந்த வருஷம் மார்க்கெட்டில் என்டர் ஆகிறவங்க உங்களுடைய பெரும்பான்மையான அசெட் அலோகேஷனை என்சிடி இல்லாட்டி பாண்டில் போடுங்க. அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து இன்வெஸ்ட் தேட் இன் த மார்க்கெட். ஸோ டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுடைய மேஜர் அலோகேஷன் ஷுட் பி இன் பாண்ட்ஸ், ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து கோல்டு, நாட் மோர் தென் 50% ஆன் ஸ்டாக்ஸ். அப்படி வச்சுட்டு இந்த வருஷம் முடிஞ்சிட்டு இல்லாட்டி இந்த வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மார்க்கெட்டோட ஓகே மார்க்கெட் ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஸ்டான்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் தென் யூ கேன் என்டர் த. அதுக்கப்புறம் ஸ்டாக்ல யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். அதுவும் இப்போதைக்கு மார்க்கெட் இஸ் ட்ரேடிங் அட் தி சப்போர்ட் லெவல்ஸ் 23,900, 23,800. ஸோ 23,500 வரைக்கும் மேஜர் சப்போர்ட் இருக்குது. 23,500 தான் லார்ஜஸ்ட் சப்போர்ட். 23,500 தாண்டி இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா அடிக்கும் மார்க்கெட். ஒரு 5% அளவுக்கு அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 23,500 வரைக்கும் எதுவும் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. 23,500 இல்லை 23,600 ஏதாவது ஒரு சப்போர்ட் லெவலில் அது நின்று நிதானிச்சு மறுபடியும் பவுன்ஸ் ஆகட்டும். பவுன்ஸ் ஆகிற நேரத்தில் எந்த சப்போர்ட் லெவலில் 23,800, 700 இல்லை 500 இதில் எதில் பட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆகுதோ, இந்த சப்போர்ட் லெவல்ஸ் எப்போவுமே அதுக்கு வந்துட்டு அங்கேயே ஒரு 4-5 நாள் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இட் வில் இன்க்ரீஸ். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிற நேரத்தில் யூ என்டர் த மார்க்கெட். அது வரைக்கும் வேண்டாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிசம்பர் வரையும் மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வார் சுச்சுவேஷனால தான் இந்த மார்க்கெட் ஃப்ளாட். ஸோ ஒவ்வொரு டைம் வார் சுச்சுவேஷன் வரும்போது தான் டெட் ஃபண்ட்ஸுக்கு போகணுமா, இல்லை அசெட் அலோகேஷன் டெட் ஃபண்ட்ஸ் ஒரு பார்ட்டாகவே இருக்கட்டுமா? இல்லை, டெட் ஃபண்ட்ஸ் எப்போவுமே இட் ஷுட் பி இன் யுவர் அசெட் அலோகேஷன். 100 மைனஸ் யுவர் ஏஜ், அந்த பர்சன்டேஜ் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற பர்சன்டேஜில் 100ல் 20%, 10 to 20% இட் ஷுட் பி இன் கோல்டு. பாக்கி இருக்கிற பர்சன்டேஜ் எல்லாமே டெட் ஃபண்ட்ஸு இல்லாட்டி லிக்விட் ஃபண்ட்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி எஃப்ஐஐஸ் இல்லைனாலும் டிஐஎஸ்னாலும் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த வார் கண்டிஷன் முன்னாடி கூட 2 இயர்ஸாக மார்க்கெட் சைட் வேஸில் இருந்துச்சு, டிஐ இன்வெஸ்டர்ஸ்னால மட்டும்தான். பட் எஃப்ஐஐஸ் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மறுபடியும் ரைஸ் ஆகும். ஸோ வாலட்டாலிட்டி இருக்கணுமா, இல்லை இந்த ஃப்ளாட்டாக போனாலே ப்ராஃபிட் அதிகமா? ஃப்ளாட்டாக போனால் ப்ராஃபிட் வராது. என்றைக்குமே நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற டேட்டில், அதாவது ஒரு 40-50 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் அன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னு வைங்களேன், எந்த ஸ்டாக்கு வாங்கினாலும் எப்படி வாங்கினாலும் அடி வாங்கும். லாங்கு போனாலும் அடி வாங்கும், ஷார்ட் செல்லிங் பண்ணாலும் அடி வாங்கும். இதுதான் ஃப்ளாட் மார்க்கெட்டோட ஒரு ப்ராப்ளம். ஃப்ளாட் மார்க்கெட் அப்படின்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஸ்டாக் இருக்குது, ஸ்டாக்கு விலை வந்து 100 ரூபா. இப்போது ஃப்ளாட் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் வந்து ஃப்ளாட் அப்படின்னு சொன்னோன்னா அது 100 ரூபாயிலே அது இருக்காது. ஒரு நாள் 110க்கு போகும், இன்னொரு நாள் 90, இந்த மாதிரி ஏறி 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 இறங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு சர்டனிட்டி இருக்காது. அட்லீஸ்ட் சரி ஓகே இந்த நியூஸ் இருக்குது, இந்த மார்க்கெட் ஏறுது, இந்த ஸ்டாக் ஏறுது அப்படிங்கிற சர்டனிட்டி இருக்காது. அதனால தான் ஃப்ளாட் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். ஒன்று மார்க்கெட் ஏறணும் இல்லாட்டி இறங்கணும், அப்போ தான் நம்ம சம்பாதிக்க முடியும். மார்க்கெட் ஏறும்போது வி கோ லாங், வாங்கிட்டு அதுக்கப்புறம் விற்போம். மார்க்கெட் இறங்கும்போது வி ஷார்ட் செல், விற்றுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கே வாங்கிடுவோம். ஸோ இதுதான் மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய வாலட்டிலிட்டி, அதாவது ஸ்லோ வாலட்டிலிட்டி, ஃபாஸ்ட்டாக இருக்கிற வாலட்டிலிட்டி அது இன்னும் டேஞ்சர். இது வந்து ஸ்லோ வாலட்டிலிட்டி, ஒரு நாள் ஏறும் அடுத்த நாள் இறங்கும். ஒரே நாளில் ஏறி 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 இறங்குறது அதுதான் ஃபாஸ்ட் வாலட்டிலிட்டி. மார்க்கெட்டுக்கு வாலட்டிலிட்டி தேவை, பட் அந்த வாலட்டிலிட்டி இட் ஷுட் நாட் பி இந்த ஃப்ளாட் மார்க்கெட். ஃப்ளாட் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி ரொம்ப டேஞ்சர். அப்சைட் மார்க்கெட்லேயோ டவுன்சைட் மார்க்கெட்லேயோ வாலட்டிலிட்டி நல்லது. ஸோ அதனால் ஃப்ளாட் மார்க்கெட்டுன்னு இருக்கும்போது ஒரு ஸ்டாக்கு ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளார என்டர் ஆகாமல் இருக்கிறதே நல்லது. இப்போ டைவர்சிஃபிகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரெஷ் மணி ஒருத்தர் மார்க்கெட்டில் போட போகிறார் ஒரு யங்ஸ்டர் அப்படின்னா ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியான ஆப்ஷனாக இருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணி தான் பண்ணணும் மேக்ஸிமம். இப்போது ரொம்ப யங்ஸ்டர் அப்படின்னு சொன்னால் லார்ஜ் மெட்டு ஸ்மால் இல்லை, ஸ்மால் அண்ட் மெட்டில் அதிகமான அசெட் அலோகேஷன் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ஏஜ் அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் ஸ்மால் அண்ட் மிட் கேப்லேருந்து குறைச்சிக்கிட்டே லார்ஜில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் ஸ்டாண்டர்ட். ஸோ எப்போவுமே லார்ஜ் கேப் வந்து லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன்ஸ், மிட் கேப் வந்து மீடியம் ரிஸ்க் மீடியம் ரிட்டர்ன்ஸ், ஸ்மால் கேப் வந்து ஹை ரிஸ்க்கு
அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் அதிகம். இதை பார்த்துட்டு தான் உங்கள் ரிஸ்க் ஆப்படைட், அதுக்கப்புறம் உங்கள் ஏஜ், அதை பார்த்துட்டு யூ கேன் என்டர். 25 வயசில் ஒருத்தர் மார்க்கெட் என்டர் ஆகுற அப்படின்னு சொன்னால் ஸ்மால் கேப்பில் தாராளமாக அதிகமாக அசெட் அலோகேஷன் பண்ணலாம். ஏஜ் அதிகமாகிட்டு போகும்போது அந்த ஸ்மால் கேப்லேருந்து குறைச்சிட்டு லார்ஜ் கேப்ஸ் சைடு வர்றது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். இந்த டைம்ல வந்து எந்த அசெட் பேட்டர்ன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டரா இருக்கும்போது ஸ்மால் கேப்ல அதிகமா ஒதுக்குங்க. ஸோ மீதி மிட் கேப், ஃப்ளெக்ஸி கேப் என்னதான் லாங் ரன்ல வந்து மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும் ஸ்மால் கேப், ஃப்ளெக்ஸி கேப் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஒரு லாங் டேர்ம்ல 10 to 13% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. பட் ஷார்ட் டேர்ம்ல மக்களே இவ்வளோ பேனிக் ஆகுறாங்க. எல்லாருக்குமே எல்லாமே வேகமாக நடக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ, அதுதான். ஸோ ஒரு நெட் கனெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே தே வாண்ட்ஸ் டு ஹேப்பன் ஃபாஸ்ட். நேச்சர் மாதிரி இன்வெஸ்டிங்கும் இட்ஸ் த சேம். யூ உங்களுக்கு பேஷன்ஸ் கண்டிப்பாக வேணும். பேஷன்ஸ் இல்லைன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வராதீங்க. ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைமில் வளர்கிறதுக்கு யூ நீட் டு கிவ் இட் சம் டைம். இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா எதை பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே பாஸ்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. இந்த ஸ்டாக்கில் நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்திருக்கும், இந்நேரம் நீங்கள் கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சைக்கலாஜிக்கல் மைண்டு அதை பார்த்து என்ன நினைக்கும், சரி ஓகே இதே மாதிரி தான் நமக்கு ஃப்யூச்சர்லேயும் நடக்கும் அப்படின்னு நினைக்கும். த ப்ராப்ளம் கம்ஸ் வேர் யூ வில் நாட் பி ஏபிள் டு ஃபைண்ட் த ரைட் ஸ்டாக். எந்த ஒரு ஸ்டாக்கை பற்றி மக்கள் அதிகமாக பேசுகிறாங்களோ சோஷியல் மீடியாவில், இல்லாட்டி வேறு ஏதாவது நியூஸ் ஏஜென்சியோ, இல்லாட்டி வேறு ஏதாவது ரேட்டிங் ஏஜென்சியோ ஏதோ ஒரு ஸ்டாக்கை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாலே, அந்த ஸ்டாக்கை பற்றி அதிகமாக நீங்கள் நியூஸ்லேயோ, சோஷியல் மீடியா ஃபீட்லேயோ, இன்ஸ்டாகிராம்லேயோ அந்த மாதிரி அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், you can be very much sure that it's being manipulated. You are being manipulated. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் அந்த ஸ்டாக்கை நிறைய பேர் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன், ஓகே, நான் வந்து இப்போ ஒரு ஸ்டாக் இருக்குது, ஏபிசி கார்பரேஷன் இருக்குது. அந்த ஏபிசி கார்பரேஷன் ஸ்டாக்கை கம்மி விலையில் ஒரு 7 ரூபாயோ 8 ரூபாய்க்கோ நான் வாங்கிட்டேன். ஒரு 50 லட்சம் ஸ்டாக், 60 லட்சம் ஸ்டாக்கை நான் வாங்கிட்டேன் மார்க்கெட்லேருந்து. இப்போ நான் என்ன செய்வேன், மார்க்கெட்டுக்கு போயிட்டு யூஸிங் சோஷியல் மீடியா ஐ வில் ஸ்டார்ட், ஓகே இந்த ஸ்டாக்குக்கு இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா 50 லட்சம் ஸ்டாக்கு வந்து ஒரே நேரத்தில் நான் வாங்க மாட்டேன். அந்த ஸ்டாக்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் நானே அந்த ஸ்டாக் அதிகமாக வாங்கும் பொழுது நேச்சுரலாக என்ன ஆகும், அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதில் லிக்விடிட்டி அதிகமாக இருக்காது. அந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு மட்டும் அதிகமாக தெரியும். ஏதோ ஒரு கம்பெனி பாது, அது ஃபண்டமெண்டல் அதெல்லாம் எதையுமே பார்க்குறது இல்லை. மேனிப்புலேஷன் இப்படி தான் நடக்கும். இந்த ஸ்டாக்கை வாங்குகிறோம், இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், சோஷியல் மீடியாவுக்கு போயிட்டு ப்ரொமோட் பண்ணுறேன். 20 லட்சம் 30 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரொமோட்டிங் தட் ஸ்டாக். அந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய மக்களுக்கு தெரிய வரும்போது, அடடா 2 மாதத்தில் 3 மாதத்துலேயே 100%, 200%, 400% அதிகமாக வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பீங்க ஸ்டாக்கை. நிறைய பேர் ஸ்டாக்கை வாங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஸ்டாக்கோட ப்ரைஸு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து அதை 7 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பேன், ஓகே. இப்போ 40 ரூபாயிலேருந்து நிறைய பேர் வாங்க அது என்ன ஆகும், 400 ரூபாய்க்கு வந்து இந்த 400 ரூபாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன், இந்த 50 லட்சம் ஸ்டாக்கு வாங்கியிருந்தேன் இல்லையா, வித்துருவேன் ஸ்லோவாக. மார்க்கெட்டுக்கு தெரியவே தெரியாது. 200 ரூபாயில் ஆரம்பிப்பேன். 200 ரூபாயில் ஐ வில் ஸ்டார்ட். 200 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாத்தையும் 50 லட்சம் ஸ்டாக்கையும் விற்றுருவேன். ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன், 7 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆவரேஜ் செல்லிங் ரேட்டு 300 to 50. அதில் நான் சோஷியல் மீடியாவுக்கு பண்ண செலவுகள், ப்ரமோட் பண்ணுறதுக்கு செலவுகள் ஒரு 1 crore வச்சுப்போம். 50 லட்சம் to 1 crore வச்சுப்போம். ஸோ நெட்டு நான் எஸ்கேப் ஆகிடுவேன். மார்க்கெட்டில் வாங்கினவங்க தே வில் வெயிட் அன்டில், ஏன்னா இந்த ஸ்டாக்கை ஃபுல்லாக ஏற்றந்தே நான் தான். நானோ இல்லை என்னோட ஒரு 10-15 பேர் இருக்கும், ஒரு பேசி இந்த ஸ்டாக்கை ஏற்றுறோன்னு வச்சுப்போம். அந்த ஸ்டாக்கை ஏற்றிட்டேன், அதுக்கு லிக்விடிட்டி கொடுத்ததே நான் தான், ஓகே. நான் அந்த ஸ்டாக்கை ஏற்றலைன்னா அந்த ஸ்டாக்கை பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. எல்லாரும் அதை வாங்கின பிறகு ஆனுவல் ரிசல்ட்டுன்னு ஒன்று வரும், அது வரைக்கும் அதை யாரும் பார்க்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, ஆனுவல் ரிசல்ட்டுன்னு ஒன்று வரும்போது அந்த ஸ்டாக்குக்கு ஃபண்டமெண்டலே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அந்த விஷயம் தெரிய வரும்போது பேனிக் ஆவாங்க எல்லாரும், என்னது இது அப்படின்னு சொல்லி. அப்போ கூட தெரியாது யூ ஆர் பீங் மேனிப்புலேட்டட் அப்படின்னு சொல்லி. மேனிப்புலேட்டட் ஸ்கேமா சார்? இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ ஸ்கேம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் மேனிப்புலேஷன் தான் சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பை த டைம் யூ ரியலைஸ் தட்
தி ஸ்டாக் இஸ் பீங் மேனிப்புலேட்டட், யுவர் மணி இஸ் கான். அப்படிதான். ஸோ அதனால் எந்த ஒரு ஸ்டாக்கு அதிகமாக பேசப்படுதோ ஸ்டே அவே. எப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னாலும் see the fundamentals. ஒரு கம்பெனி பார்க்குறீங்க, ஒரு கம்பெனியை பார்த்துட்டு ஓகே இந்த கம்பெனி நம்ம வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்டு, ஃபண்டமெண்டல், இதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஒரு கம்பெனி நேமை போட்டதும் அதோட பேலன்ஸ் ஷீட்டு, ஃபண்டமெண்டல், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க கம்பெனிஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். பேலன்ஸ் ஷீட்டு நல்லா இருக்கா, கம்பெனி லாஸ்ட் 5 இயர்ஸாக ப்ராஃபிட்டபிளா, அவங்களுடைய டெட் எவ்வளோ இருக்குது, ஓகே, டெட் ரேஷியோ, இன்கம் டு டெட் ரேஷியோ, ரெவன்யூ வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுதா, அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இன்க்ரீஸ் ஆகுதா, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், அதாவது அவங்களுடைய லாபத்துலேருந்து வேற ஒரு விஷயத்துக்கு அவங்க கேபிட்டல் போடுவாங்க, அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த எல்லா பேராமீட்டர்ஸையும் பார்த்து அதுக்கப்புறம் இது எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னா யூ ஸ்டார்ட் தி இன்வெஸ்ட்மெண்ட். அதுவும் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி எனக்கு கேரண்டீடாக அந்த கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணுமானா அதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு 10 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வெறும் 2 ஸ்டாக்கு தான் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரும். இன்னொரு 2 ஸ்டாக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இட் வில் கிவ் ரிட்டர்ன்ஸ். பாக்கி இருக்கிற 6 ஸ்டாக்கு ஒன்று ஃப்ளாட்டாக இருக்கும், இல்லாட்டி நெகட்டிவில் இருக்கும். ஸோ நான் வாங்குகிற ஸ்டாக் எல்லாம் எனக்கு பாசிட்டிவாக ஆகணும், நான் வாங்குகிற ஸ்டாக் எல்லாமே எனக்கு லாபமாக வரணும் அப்படின்னு சொன்னால் யூ ஆர் கோயிங் ஈகோயிஸ்டிக். அது வேண்டாம், வெரி டேஞ்சரஸ். ஆஸ் அ போர்ட்ஃபோலியோ டோட்டலாக என்னுடைய போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்குதா அதை மட்டும் தான் பார்க்கணும். ஒரு போர்ட்ஃபோலியோவில் 10 ஸ்டாக் இருக்குது, 10 lakh நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த 10 லட்சம் எத்தனை பர்சன்டேஜ் வளர்ந்துருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். 6 மாதத்துக்கு ஒரு முறை, 1 இயருக்கு ஒரு முறை ஸ்டாக்ஸ் ரேட் ரீவிசிட் பண்ணி ஓகே இது இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்னா தென் யூ கேன் சேஞ்ச். நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட் மேனிப்புலேஷனில் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ROI பேலன்ஸ் ஷீட் இது எல்லாமே பார்க்கணும். ஆமாம். ஆனால் இப்போ இருக்கிற நிறைய பேர் இது வந்து பார்க்குறதே இல்லை, ஃபண்டமெண்டல் டெக்னிக்கெல்லாம் பார்க்குறதே இல்லை, பிராண்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த பிராண்ட் பார்த்துட்டு ஓகே இவ்வளோ பெரிய கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ஸோ நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ணலான்னு தான் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது? இதுதான் பெரிய மிஸ்டேக்கு. ஃபாலோயிங் த சோஷியல் மீடியா அண்ட் சோஷியல் மீடியாவில் அதிக ஸ்டாக்ஸ் என்ன இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம் மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஒரு பாட்டு அதிக நேரம் நிறைய பேர் போட்டாங்கன்னா அந்த பாட்டு சூப்பர் சாங்குங்கிற மாதிரி ஒரு ஸ்டாக்கை பற்றி நிறைய பேர் பேசுனாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக்கு அப்படின்னு போட்டுருவாங்க. இப்போது நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கை பற்றி பேசவே மாட்டேன். நான் பேசுகிற ஸ்டாக் எல்லாமே அடி வாங்கின ஸ்டாக்ஸாக இருக்கும். அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஜென்ரிக்காக ஸ்டாக்ஸை பற்றி பேசவே மாட்டோம். ஆல்வேஸ் டூ யுவர் ஓன் ரீசர்ச். இப்போ அதுக்குன்னு அந்த ரீசர்ச் பண்ணுறதுக்குன்னே வெப்சைட்ஸ் இருக்குது, ஸ்க்ரீனர் இந்த மாதிரியெல்லாம் வெப்சைட்ஸ் இருக்குது. அதுக்கு போங்க, உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னங்கிற மாதிரி அதில் போட்டுட்டு பாருங்கள். அதுலேயே நிறைய பேர் அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டிருப்பாங்க. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஸ்டாக் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ உங்களுடைய கண்டிஷன்ஸை நீங்கள் போட்டுட்டு அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை பற்றி நியூஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நியூஸுன்னு நான் சொல்கிறது நாட் தி சோஷியல் மீடியா நியூஸ். நியூஸுன்னு நான் சொல்கிறது கம்பெனி ஏதாவது நியூ டீலு, கம்பெனி ஏதாவது அக்வசிஷன் பண்ணாங்களா, இல்லை இந்த கம்பெனியை வேறு யாராவது அக்வசிஷன் பண்ணியிருக்காங்களா, அவங்க ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவங்க ஏதாவது கான்ட்ராக்ட் புதுசாக ஜெயிச்சிருக்காங்களா, லே ஆஃப் பண்ணியிருக்காங்களா, புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆளுங்களை எடுக்கிறாங்களா, ஃபாரினில் புதுசாக ஏதாவது ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிக்கிறாங்களா, நியூ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்களா, இந்த மாதிரி நியூஸ் சொல்கிறேன். இது எல்லாமே கேரண்டீட் நியூஸ், ஸ்டாட்டிக் நியூஸ், நாட் சோஷியல் மீடியா மேனிப்புலேஷன். இது வந்து ஓகே இந்த கம்பெனியோட கான்ட்ராக்டை புதுசாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ கேரண்டீட் நியூஸ். ஆல்வேஸ் அந்த நியூஸை நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற லிஸ்டாக இருக்க ஒரு கம்பெனிஸும் அவங்களுக்கு என்னென்ன நியூ டீலு, நியூ கம்பெனிஸ், மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் தே ஆர் சப்போஸ் டு ரிப்போர்ட் இட் டு த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நியூஸை பார்க்குறதுக்குமே அந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சோட வெப்சைட்டு, என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சோட வெப்சைட்டு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைலிங்ஸ்ன்னு இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்ஸ், அங்கே தான் நீங்கள் போய் பார்க்கணும். அதுதான் ஸ்டாண்டர்ட் நியூஸ். ஓகே, அதை தவிர மற்றது எல்லாமே இட் ஜஸ்ட் நாய்ஸ். மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.